வட மாநிலத்துல 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. பாஜகவுக்கு வாக்களித்த தமிழ்நாடு எதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக. அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு. அதே போல பாஜக சார்ந்த உறுப்பினர் கோவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, பாஜகவை சேர்ந்த உறுப்பினர், யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அவர் இதே கருத்தை சொல்லி இருக்கிறார். அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்குறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய குடைச்சல் போதாதுன்னு தமிழ்நாட்டோட வளர்ச்சிய நிரந்தரமா கெடுக்கணும்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரும் தெரியும்? ஆளுநர், மாண்புமிகு ஆளுநர். அவரை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. என்ன, தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா? இதை சொன்னதை கேட்டால் நமக்கு எல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.